அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நினைத்தது நடக்கவும் கேட்டது கிடைப்பதற்காகவும் இருக்கக்கூடிய முக்கிய விரதமாக சொல்லக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம எப்படி வழிபடணும், அது மட்டும் இல்லாமல் விரதம் இருக்கக்கூடிய நாள் எந்த நாள், நேரம் என்ன, வழிபடும் முறை என்ன, எதற்காக 48 நாட்கள் அப்படின்னு குறிப்பாக இந்த நாட்களில் வழிபட சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் வழிபடும் முறை, விரத முறைகள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்காக 48 நாட்கள் விரதம் இருக்க வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை அல்லது விசாகம் போன்ற நட்சத்திர நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம விரதத்தை தொடங்கலாம். 48 நாட்கள் நீங்கள் கடுமையாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்தின் அந்த 48 நாட்கள் முடியும் நேரத்தை கணக்கில் கொண்டு நம்ம எப்போ 48 நாட்கள் விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10/9/2025 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் விரதம் தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா 22/10/2025 தொடங்கி 27/10/2025 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் திருக்கல்யாணம் அடுத்த நாள், அதாவது 28/10/2025 வருது. அதனால் நீங்கள் சூரசம்ஹாரம் வரை அல்லது திருக்கல்யாணம் வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம். 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தினமும் காலையில் நீராடி திருநீர் அணிந்து பூஜை அறையில் விளக்கேற்றி சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யணும். தினமும் ஓம் சரவணபவ அல்லது கந்த சஷ்டி கவசம் மந்திரங்களை உச்சரிக்கணும். இந்த விரதத்தை அனுசரிப்பதன் மூலமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்காக இந்த விரதத்தை அனுசரிக்கும் பொழுது எந்த முறைகளில் எல்லாம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், கந்த சஷ்டி அல்லது கிருத்திகை இது போன்ற நாட்களில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 48 நாள் கணக்கை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பூஜை செய்யணும், வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செப்டம்பர் 10 நீங்கள் தொடங்கலாம் பூஜையை. இந்த 48 நாட்கள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா காலை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீர் அணிந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றணும். இது கட்டாயம் செய்யணும். வழிபாட்டு முறைகள்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு சிவப்பு நிற மலர்களை சாத்தி வழிபடணும். முருகர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டில் செய்யும் பூஜையில் பார்த்தீங்கன்னா காய்ச்சிய பால், அதுக்கப்புறம் தேன் கலந்து நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் 48 நாட்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும்னா, இந்த விரதத்தின் போது பொதுவாக ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்ளலாம் அல்லது காலை மாலை இருவேளையிலும் பார்த்தீங்கன்னா பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் ஒருவேளை மட்டும் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடாமல் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். 48 நாள் விரதத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மாலை அணியணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து கொள்வது வழக்கமாகவே கொண்டிருப்பாங்க. இதற்கு 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலைகள் அணிவது சிறப்பானதாக கருதப்படுது. கட்டாயம் மாலை அணிந்து தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் இருக்கலாம், மாலை அணியாமலும் விரதம் இருக்கலாம். ஆனால் இதே மாதிரியான விரத முறைகளை பின்பற்றி நீங்கள் மாலை அணியாமல் விரதம் இருக்கலாம். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து நீங்கள் பூஜை செய்வது என்பது ஆண்களுக்கு சரியானதாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சிரமமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். அவர்களுக்கு 28 நாட்கள் அந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலம் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கருத்தில் கொண்டு 48 நாளை தவிர்த்து விட்டு 21 நாட்கள் அப்படின்ற முறையில் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதத்தினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 நாட்கள் விரதத்தின் மூலமாக பக்தர்கள் தங்களுடைய மனதில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்றும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுப காரியங்கள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தை பேறு, திருமண தடை அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை முறைகளை மேற்கொண்டு 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொள்வார்கள். நினைத்த காரியம் நிறைவேறுவதற்காகவும் கேட்ட வரம் கிடைப்பதற்காகவும் இந்த 48 நாள் விரதத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் 21 நாட்கள் விரதத்தை பயன்படுத்தி இந்த விரத முறைகளை எல்லாம் மேற்கொண்டு பூஜைகளை செய்யலாம். இதில் ஆண்களும் கூட பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இதே போன்ற பலனை பார்த்தீங்கன்னா பெற முடியும். பொதுவாக ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த 48 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மண்டலம் அப்படின்ற கணக்கு பார்த்தீங்கன்னா எதனால் வந்தது அப்படின்றத கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக அறிவியல் பூர்வமாக சூரியனின் புறஊதா கதிர்கள் நம் மீது படுவதால் ஏற்பட்ட பாதிப்புகளையும், அதே நேரத்தில் சூரிய ஒளியின் மூலம்தான் அனைத்து உயிர்களும் பயன்பெற்று வாழ்கின்றன என்பதை நம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள கோள்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்களின்
கதிர்வீச்சுகளும் நம் மீது தொடர்பு கொண்டு தான் இருக்குது. அதை கட்டாயம் நம்மளால் மறுக்கவே முடியாது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சரி, நமக்கும் சரி சில சம்பந்தங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்க தான் செய்யுது. பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா வானத்தில் இருக்க கதிர்வீச்சுகளுடைய ஒளி, சூரியனுடைய ஒளி போன்ற நம் கண்களுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய கதிர்வீச்சுகள் எதுவுமே தெரிவதில்லை. அதாவது இப்படி நம்மை வந்தடையக்கூடிய அந்த கதிர்வீச்சு ஒளிகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதோடைய நட்சத்திர கூட்டங்கள், இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு நம்ம சொன்னாலும் இதை ஜாதக ரீதியாக நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டங்களையும் அதோடைய கோள்களையும் 12 ராசி நட்சத்திர கூட்டங்களாகவும் 27 நட்சத்திர கூட்டங்களாகவும் மற்றும் 9 கோள்களாகவும் என்று நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடித்து அதை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி ஜாதக முறைப்படி பார்த்திங்கன்னா அதை வகுத்திருக்காங்க. இதை வச்சு நம்மளுடைய வாழ்வியலில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதக பலன் அது மட்டும் இல்லாமல் ஏனைய பலன்களை பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அதன் மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தினசரி பயன்படுத்தும் காலண்டரில் அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு மற்றும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு உரியது என்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வார நாட்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாக இருக்குது. தினசரி நம்ம பயன்படுத்துகிற கேலண்டரில் பார்த்திங்கன்னா அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கும் உரியதாக கொண்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா வார நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரியதாக இருக்குது. அதனுடைய பெயர்களையும் கொண்டே தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். ஒரு வருடத்தில் எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் சரி அன்றிலிருந்து தொடங்கி சரியாக 48 நாட்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள், ராசி கூட்டங்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்கள் இவற்றினுடைய கதிர்வீச்சு ஆதிக்கம் பெற்ற அத்தனை நாட்களிலும் பார்த்திங்கன்னா கணக்கில் வந்துடும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9, ராசி கூட்டங்கள் 12, நட்சத்திர கூட்டங்கள் 27. இந்த மூன்றையும் கூட்டி பாருங்கள். 9 கூட்டல் 12 கூட்டல் 27 கூட்டல் 48. எப்படி சூரியனின் கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் உலகில் விவசாயம் இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியாதோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 3 கூட்டமைப்புகளின் மூலமாக வெளிப்படுற கதிர்வீச்சுகளின் ஒளியும் நம் மீது பரவி நம்முடைய செயல்களுக்கு பார்த்திங்கன்னா காரணமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்த உண்மையாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து 48 நாட்கள் பார்த்திங்கன்னா செய்யும் எந்த ஒரு செயலும் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றியடையும் அப்படின்னும் நம்பப்படுது. இதனால் தான் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் கூட எந்த ஒரு இயற்கை மருந்தையும் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்வார்கள். அப்படி செய்தால் அந்த நோய் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக குணமாகும். அதே போல் எந்த மதத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் தொடர்ந்து 48 நாட்கள் செய்யும் வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதை தான் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் கூட எந்த ஒரு இயற்கை மருந்தையும் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்வார்கள். அப்படி செய்தால் பார்த்திங்கன்னா அந்த நோய் நிரந்தரமாக குணமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த மதத்தினையும் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 48 நாட்கள் செய்யும் வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு தீமைகள் இல்லாத கைகூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த காலமாக சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் பார்த்திங்கன்னா இப்படி 48 நாட்கள் ஒரு வேண்டுதலை வைத்து நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னும் ஐதீகமாகவே சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்களால் பார்த்திங்கன்னா சித்தர்களும் முனிவர்களும் அவர்கள் பார்த்திங்கன்னா மிக சிறந்த அறிவியலாளர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் சந்தேகமாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செயலையோ அல்லது வேண்டுதலையோ 48 நாட்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை செய்து தான் பாருங்களேன். கட்டாயம் பார்த்திங்கன்னா யோகா அறிவியல் உண்மைகள் உங்களுக்கு கட்டாயம் விளங்கும். அப்படிப்பட்ட 48 நாள் நீங்கள் விரதத்தை பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மனதில் புத்துணர்ச்சி, அமைதி பிறக்கும். குழந்தை வரத்திற்காக பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டியில் விரதமிருந்து வழிபட்டவர்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய மகா கந்த சஷ்டிக்குள் பார்த்திங்கன்னா வயிற்றில் குழந்தை இருக்கும், இல்லை என்றால் கையில் குழந்தை தவழும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த 48 நாட்களுடைய மகிமை என்ன அப்படின்னு. இந்த 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த 48 நாட்களுடைய உன்னத நாட்கள் கணக்கிட்டு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முருகப்பெருமான் சூரரை வதம் செய்து தேவர்களை காத்த காலம் என்பதனால் இந்த காலத்தில் நாமும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், துயரங்கள், கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கி நம்மையும் காத்தருள்வார் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த கந்த சஷ்டி விரதத்தை எந்தெந்த முறைகளில் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்காக இருக்கப்படும் விரதங்களில் மிக கடுமையான விரதம் தான் பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம். நம் பக்தர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த கந்த சஷ்டி பெருவிழா பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஐப்பசி 5ஆம் நாள் அக்டோபர்
22/10/2025 தொடங்கி 27/10/2005 வரை நீங்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம். 27/10/2025 பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம். அடுத்த நாள் 28/10/2025 பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்தோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கான திருக்கல்யாணம் வைபவம் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நடக்க இருக்குது. கட்டாயம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் விரதத்தை பார்த்திங்கன்னா நிறைவு பண்ணிக்கலாம். கந்த சஷ்டி விரதம் துவங்குவதற்கு முன்னர் எந்தெந்த முறைகளில் எல்லாம் விரதம் இருக்கலாம், அதாவது 48 நாள் விரதம் பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 6 நாள் இருக்கக்கூடிய விரத முறைகள். விரதம் துவங்கும் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களான செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். இல்லை என்றால் பார்த்திங்கன்னா சரியாக 22ஆம் தேதியை நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை சஷ்டி தேதி வரும். வளர்பிறையில் வரும் சஷ்டி, தேய்முறையில் வரும் சஷ்டி. இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியாதவர்கள் கூட இந்த மகா கந்த சஷ்டி, அதாவது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது எல்லா சஷ்டி விரதங்களையும் வழிபட்ட பலனை நம்மளுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் செல்வம் வளர்ச்சி வேண்டுபவர்களுக்கு வளர்பிறை சஷ்டியிலும் கடன் துன்பம் இது மாதிரி பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேய்முறை சஷ்டியிலும் விரதத்தை ஆரம்பிக்கலாம். முருகருக்கு விசேஷமான நாட்களாக செல்லக்கூடிய கார்த்திகை, விசாகம், பூசம் நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தினங்கள்லையும் நீங்கள் விரதத்தை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கலாம். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா விரதம் துவங்க இருக்கிற 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஆனால் நீங்கள் இந்த சஷ்டி தேதி இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சு விரதம் ஆரம்பிக்கிறீங்கன்னா முன்கூட்டியே கூட நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். விரதத்தின் முதல் நாள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் தொடங்கும் நாளில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று எதை வேண்டி விரதம் இருக்க போகிறீர்கள் அதனை முருகனிடம் சொல்லி வழிபட வேண்டும். அருகில் கோவில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வீடுகளில் இருக்க முருகர் சிலைகள் படங்களுக்கு நீங்கள் பூஜை செய்து நீங்கள் வழிபாட்டை தொடங்கலாம். முதல் நாள் நீங்கள் வழிபாட்டை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபாட்டை தொடங்குறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கணவருடைய கைகளிலாலோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய கைகளிலிருந்து நீங்கள் கையில் காப்பு கட்டி கொள்ளணும். இல்லை என்றால் அருகில் உள்ள கோவிலில் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டினால முருகர் கோவிலில் காப்பு கட்டுவாங்க. நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் காப்பு கையில் கட்டிக்கலாம். நீங்கள் வீட்டில் வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னா திருவுருவ படத்தை வைத்து மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் பார்த்தீங்கன்னா அலங்கரித்து பின்னர் பார்த்தீங்கன்னா பாலில் தேன் கலந்து முருகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். இந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 6 நாட்களாக நெய்வேத்தியம் வைக்கணும். 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வச்சு பூஜை செஞ்சு வழிபடணும். முருகருடைய சிலை வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணணும். முடிந்த வரைக்கும் 3 அபிஷேகமாவது கட்டாயம் பண்ணுங்கள். எந்த மாதிரியான பதிகங்கள் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டம் எந்த முன்னேற்றமும் இல்லை என நினைப்பவர்களுக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். நோய் நீங்குவதற்காக சண்முக கவசம், குழந்தை சொந்த வீடு வேண்டி விரதம் இருக்கிறவங்க திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். எந்த மந்திரமும் தெரியவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மூல மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் இந்த பூஜையவே நிறைவு பண்ணலாம். முக்கியமாக மகா கந்த சஷ்டி விரதத்தின் போது இந்த 6 நாட்கள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி முறையில் விரத முறைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னா, பொதுவாக 48 நாட்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேளையாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த 6 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வேளை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் பார்த்திங்கன்னா காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு இரவு பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்து நீங்கள் விரதம் இருக்கலாம். அடுத்த முறை பார்த்திங்கன்னா முருகருக்கு நீங்கள் வைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை பார்த்திங்கன்னா நிறைவு பண்ணலாம். அடுத்ததாக வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து நீங்கள் விரதம் இருக்கும் முறை. அடுத்த முறை பார்த்திங்கன்னா இளநீர் மட்டுமே பருகி நீங்கள் விரதம் இருக்கும் முறை. அதாவது 6 நாட்கள் பார்த்திங்கன்னா இளநீர் மட்டும்தான் பருகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 நாட்களும் தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும். இல்லை என்றால் உங்களோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை 1 வேளை மட்டும் உணவை தவிர்த்துட்டு விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் 2 வேளை தவிர்த்துட்டு விரதம் இருக்கலாம். இந்த முறைகள் பார்த்திங்கன்னா முருகருக்காக இருக்கக்கூடிய விரத முறைகள். இதில் பார்த்திங்கன்னா மிக கடுமையான உச்சக்கட்ட விரதமாக சொல்லக்கூடிய ஒரு விரதம் இருக்குது. அந்த விரதம் பார்த்திங்கன்னா மிளகு விரதம். சிலர் பார்த்திங்கன்னா மிளகு மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள், தண்ணீர் கூட பருக மாட்டாங்க. இந்த மிளகு விரதம் பார்த்திங்கன்னா மிகவும் உச்சக்கட்ட கடுமையான விரதம். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா மிளகு விரதம் எடுக்கிறவங்க தண்ணீர் பருகிப்பாங்க, தண்ணீர் மட்டும் மிளகு மட்டும் எடுத்துவாங்க. இந்த 2 முறைகள் பார்த்திங்கன்னா மிக கடுமையான விரத முறைகள். இந்த விரத முறைகளை மேற்கொள்கிறவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சென்று தங்கி அந்த 6 நாட்களும் அங்கே இருந்து இந்த விரத முறைகளை பின்பற்றுவாங்க. சிலர் வீட்டிலிருந்தே கூட இந்த விரத முறைகளை பின்பற்றலாம். இப்படியெல்லாம் கடுமையான விரதமெல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மிகவும் எளிமையான விரத முறைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய
உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய விரத முறைகள். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் நாங்கள் விரதம் இருந்து தான் ஆகணும், இல்லை வயதானவர்கள் விரதம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சைவ உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு 3 வேளையும் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி விரத முறைகளை பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டியில், அதாவது அந்த 22ஆம் தேதி ஆரம்பித்து 27 அல்லது 28 வரைக்கும் தொடர்ந்து இந்த விரத முறைகளை பின்பற்றணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரத முறைகளை தேர்ந்தெடுத்து அந்த விரத முறைகளை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அதுக்கப்புறம் பெரியவர்கள், அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் இருக்கிறீங்க அப்படின்னா முடிந்தவரை பார்த்தீங்கன்னா விரதத்தை தவிர்த்துட்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் போதும். இல்லை என்றால் 3 வேளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைவ உணவை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை தொடர்ந்து செய்யலாம். இந்த 6 நாட்கள் பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து கோலமிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் நீங்கள் பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் 2 பக்கம் குலதெய்வத்தை வரவேற்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து வழிபடணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகருடைய சிலைகள் படங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைக்கணும். முக்கியமாக சட்கோண கோலம் வரைந்து அதில் 6 விளக்கு தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம். ஒருவேளை மட்டுமாவது வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பானது. சட்கோண கோல தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மூல மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. இப்படி 6 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளும் பொழுது முடிந்தவரை பார்த்தீங்கன்னா தினமும் முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. கடைசி நாளில் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதத்தின் கடைசி நாளில் வீட்டிற்கு அருகே உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகருடைய திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை படைத்து விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சரியான முறையாக இருக்கும். ஆனால் பெண்கள் 48 நாள் விரதம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மாலை அணியாமல் 48 நாட்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மாதவிடாய் நேரங்களில் என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். விரதம் இருக்கும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் ஏற்பட்டால் விரதத்தை நிறுத்திவிட்டு மாதவிடாய் முடிந்த பின்னர் துவங்க வேண்டும். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா விரதம் ஆரம்பித்து 28வது நாளில் நீங்கள் மாதவிடாய் ஏற்பட்டால் மாதவிடாய் முடிந்த மறுநாளையே நம்ம பார்த்தீங்கன்னா 29ஆக கணக்கிட வேண்டும். அந்த 3 நாட்களை விட்டுட்டு நீங்கள் 28 நாட்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 29வது நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் எல்லாம் முடிந்த அடுத்த நாளை தான் நீங்கள் 29ஆக நீங்கள் கணக்கிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்தில் 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கணும். இல்லை மகா கந்த சஷ்டி நாளிலேயே எனக்கு மாதவிடாய் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை எனக்கு இந்த மகா கந்த சஷ்டி விரதமே எனக்கு தடைபட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் மனதில் கவலை கொள்ள வேண்டாம். இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுப்பாக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து அடுத்த வர சஷ்டி விரதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளுங்க. நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டாம். ஆனால் மனதில் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போடு மனமுருகி முருகப்பெருமானை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். கட்டாயம் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த 6 நாள் வழிபாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படம் சிலைகள் வைத்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள். நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா எந்த முறையில் கலசம் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளி கலசமாக எடுத்துக்கொள்ளணும். எவர் சில்வரை தவிர்ப்பது நல்லது. கலசத்தை நன்கு கழுவி விட்டு மஞ்சள் தடவி நூலை வந்து கட்டணும். திருநீர் பார்த்தீங்கன்னா 3 விரல்களால் வந்து எடுத்து கலசத்தில் 3 பக்கங்களில் தடவ வேண்டும். 3 பக்கங்களில் சந்தனம் வைத்து அதில் குங்குமம் நீட்டமாக வந்து வைக்கணும். கலசத்தில் சுத்தமான நீர் பார்த்தீங்கன்னா 3/4 பாகம் பிடித்து அதில் வாசனை திரவிய பொருட்கள் 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சம்பழம் அதை வந்து சேர்க்கணும். தர்பை கட்ட வேண்டும் கட்டாயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயிலை வைத்து தேங்காயில் மஞ்சள் தடவி அதிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வைக்கணும். தேங்காயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் வைக்கும் பொழுது கீழிருந்து மேலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து தடவி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலசத்தை வந்து தயார் பண்ணிக்கலாம். தூய்மையான துணியை விரித்து அதன் மேலே பார்த்தீங்கன்னா வாழை இலை அல்லது ஒரு தட்டு வைத்து நெல் அல்லது பச்சரிசி அல்லது நவதானியங்களை வந்து சேர்க்கணும். அதன் மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை அதன் மேலே வைக்கணும். கலசத்திற்கு பூ வைக்கவும் அதுக்கப்புறம் கலசம் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி முறையில் கலசம் வைத்து கூட நீங்கள் பூஜைகள் செய்யலாம். சாமி படங்கள், சிலைகள், கலசம், அதுக்கப்புறம் முருகர் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் வேண்டாலும் நீங்கள் பூஜைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். கலசம் வைத்து வழிபடணுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கட்டாயம் கிடையாது. கலசம் இல்லாமலும் கூட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆனால் காப்பு கட்டி வழிபாடு மேற்கொள்பவர்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா கலசம் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது.
உன்னத தெய்வமாக இருக்கக்கூடிய கலியுக வரதனும் கண்கண்ட தெய்வமுமான கந்தனுக்குரிய விரதங்களில் மிக சிறந்த விரதம் பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதமாகும். மாதந்தோறும் வரும் வளர்பிறை தேய்பிறை பட்சத்தில் 2 சஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் சஷ்டி கந்த சஷ்டியாக போற்றப்படுது. இதனை பார்த்திங்கன்னா மகா சஷ்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை பிரதமை திதியும் துவங்கி சப்தமி வரையிலான 7 நாட்கள் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள். சஷ்டி அன்று சூர சம்ஹாரத்தை தரிசித்த பிறகு சப்தமி தேதியில் நடைபெறும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தையும் தரிசித்த பிறகு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். அவ்வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கந்த சஷ்டி விரத நாளை பார்த்திங்கன்னா 22/10/2025 தொடங்கி கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் இருந்து எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். காப்பு கட்டுபவர்கள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே காப்பு கொட்டி கொள்ள வேண்டும். பிறகு விரதத்தை நீங்கள் முடிக்கும் நாள் பார்த்திங்கன்னா 28/10/2025, அதாவது திருக்கல்யாணம் முடியும் நாள். அதனால் இந்த உன்னதமான நாளை பார்த்திங்கன்னா தவற விடாமல் குழந்தை பேருக்காக வேண்டி வழிபடுபவர்கள் திருமண தடை நீங்களும், அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய உயர்வை பெறுவதற்காக இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம். இந்த நாட்களை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி முருகனுடைய அருளையும் பெற்று சகல சௌபாகியம் பெற்று வாழ்க்கையில் முன்னேற மகா கந்த சஷ்டியில் பார்த்திங்கன்னா முருகரை வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த பதிவின் மூலமாக மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது ஆரம்பிக்குது, அது மட்டும் இல்லாமல் 48 நாட்கள் விரத முறைகள் எப்படி கடைபிடிக்கணும், அதன் உன்னதமான நிலைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. மகா கந்த சஷ்டி விரதத்துடைய வழிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.